ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மித்ராவோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. மாறன் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 10:30 ஆகுது. இன்றைக்கி வந்து மேடம் எழுந்திரிச்சது வந்து ரொம்ப லேட்டு. இப்போ நம்ம வந்து அவளை போயிட்டு அழுகிற சவுண்டு வந்து கேட்டுருச்சு. ஸோ வந்துட்டேன் செல்லும். கார்னர் வரைக்கும் வந்துடுவான். ஆனால் வந்து இறங்குறதுக்கு இன்னும் படிக்கலை. ஆனால் சில டைம் அவங்களே இறங்கிடுவான். குட் மார்னிங். அம்மா கிஸ்கா மார்னிங் கிஸ்ஸஸோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நேரம் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு நவ் இட்ஸ் டைம் டு ப்ரஷ் யுவர் டீத். எங்கே போய் ப்ரஷ் பண்ணணும்? எங்கே போய் ப்ரஷ் பண்ணணும்? எங்கே ப்ரஷ் பண்ணணுமா? பா. மித்ராக்கு வந்து சாலிட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து ப்ரஷ்ஷிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபிங்கர் ப்ரஷ் தான் வந்து அவளுக்கு யூஸ் பண்ணுவேன். காகுல் பண்ண வந்து தெரியாது. நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு டீத்து, ஈரு, டங்குக்கு மேலே எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சிட்டு அப்படியே வந்து தண்ணியை வச்சு கழுவி விட்டுட்டு வச்சுருவேன். ஏன்னா வந்து காகுல் பண்ணி துப்புறதுக்கு வந்து அவள் இன்னும் படிக்கலை. நீ உட்காந்து விளையாடிட்டு அம்மா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வரேன், சரியா? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு விளையாடு. அப்பாவை கட் பண்ணி கொடு. ஃப்ரூட்ஸை வச்சு விளையாடு. எடுத்துக்கோ. நைஃப் உள்ள இருக்கு. அப்பாவை கட் பண்ணி கொடு. விளையாடிட்டு நான் ஃபுட்டு பண்ணிட்டு வரேன். அவள் விளையாடிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்றைக்கி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ராக்கலி எக் போட்டு ஒரு ஒயிட்ஸ் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி மாறனுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தது. அதையே வந்து இவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. நமக்கும் அதானே. ஆமாம், நாங்களும் அதையே வந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வந்து பெரிய ப்ராக்கலி வந்து போட்டோன்னா நிறைய வந்துடுச்சு. அதனால் நாங்களுமே அதையே வந்து சாப்பிட்டுட்டோம். நல்ல ப்ரோட்டீன் ரிச் வந்து பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பேன் கேக்ஸு, பைட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்களே சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து பழகிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுவா. அதே மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்ருவான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வந்து சாப்பிடுவா. அதுக்கப்புறம் வச்சுட்டா அப்படின்னா குவான்டிட்டியை பார்த்து நான் கொடுத்து பார்ப்பேன். அவள் வேணும்னு கேட்குறா அப்படின்னா வந்து நானும் கொஞ்சம் வந்து ஊட்டி விடுவேன். வேணாம், ரொம்ப வந்து வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து விட்டுருவேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு, ஃபேஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு இப்போ வந்து பாத் டைம். குளிக்கிறதுக்கு வந்தாச்சு. நான் வந்து ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்கு. அதனால நார்மல் வெயில் வந்து கொளுத்துது. நம்ம வந்து துணியை போட்டோன்னா 1 ஹவரில் வந்து காஞ்சி வந்துடும். நம்ம போனோன்னா நம்மளும் கொஞ்ச நேரத்தில் வந்து காஞ்சி கறிக்கொட்டையாக வந்துடும். அதனால் கோல்டு வாட்டரில் தான் வந்து குளிப்பாட்டுவேன். இங்கே தண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு. நான் வந்து இதுக்கு வந்து மம்மாத்தோட மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். மாறன் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்தே நான் வந்து மம்மாத்தோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் முன்னாடி வந்து பாடி வாஷ் தனியாக, ஷாம்பூ தனியாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்து நம்ம பாடிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மில்க் கலண்டுலா அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலி வந்து டியர் ஃப்ரீ. ஸோ அவங்க கண்ணில் பட்டால் கூட அந்த எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. மெயினாக வந்து மம்மாத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அதனால வந்து நம்ம வந்து தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரேக்ரன்ஸுமே ரொம்ப மைல்டாக தான் வந்து இருக்கும். ரொம்ப நிறைய நுரையுமே வந்து வராது. இந்த ஃபோம் தெரியுதில்ல, ரொம்பயுமே வந்து வராது. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஒரு ஏற்ற ப்ராடக்ட் தான். நான் ஸ்டில் வந்து மாறன் மித்ரா 2 பேத்துக்குமே வந்து மம்மாத்தோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மம்மாத்தோட மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷ் வந்து 2-in-1 ப்ராடக்ட் தான். போத் பாடி வாஷ் அண்ட் ஷாம்பூவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக வந்து பேபியோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டையுமே வந்து கிளென்ஸ் பண்ணுது. இதில் பிஹெச்சுமே வந்து பேபியோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஸ் பண்ண பிறகுமே பேபியோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுமே வந்து மாய்ஸ்சரைஸ்டாக தான் வந்து இருக்கும். எந்த விதமான ட்ரைனஸ் எதுவுமே வந்து இருக்காது. பேபியோட ஸ்கின்னே பயங்கர டெலிகேட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு பார்த்து தான் ப்ராடக்ட்ஸே வந்து சூஸ் பண்ணுவோம். எந்த விதமான டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ் அந்த
மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மம்மாஅர்த்தோட இந்த மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மம்மாஅர்த்னாலே குட்னஸ் இன்சைட் தான். குட்னஸ் இன்சைடுங்கிறது அவங்களோட ப்ராடக்ட்ஸில் மட்டும் இல்லை, அவங்களோட வேல்யூஸ்லேயும் சேர்த்து தான் வந்து இருக்குது. அவங்களோட பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஐடியாஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோன்னா அதுக்கு தக்கன அவங்க ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. நீங்களும் இதே மம்மாஅர்த் ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சனா 2025ங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் மம்மாஅர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். இதை தவிர இது உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் லோக்கல் ஸ்டோர்ஸில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போது கொஞ்ச நேரம் ப்ளே டைம். காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, அப்போ வந்து குளிச்சு முடிச்ச பிறகு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வந்து கொடுப்பேன். பட் இன்றைக்கி அவள் எழுந்திரிச்சதும் லேட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் லேட்டு. அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லஞ்சே வந்து சாப்பிட வேண்டியதான். அதனால் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்கல. சில டைம் பசிச்சுன்னா அவளே வந்து கேட்பா, அப்போ ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாச்சும் கட் பண்ணி கொடுப்பேன். இப்போ கேட்டப்போ வேணாம். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயந்துட்டு. சரி 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 ஒன்றும் இல்லை தங்கம். போட்டு 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 போட்டு. கார் எங்கே போகுது? கார் எங்கே போகுது? கார். அண்ணன் எங்க? அண்ணன் எங்க? அண்ணன் எங்கே போயிருக்கா? ஸ்கூல். மாங்காய் எங்கே இருக்குது? மாங்காய். மாங்காய் மரம் எங்கே இருக்குது? மாங்காய் மரம். மாங்காய் மரம். டைகர் கீழே வந்து டாடா சொல்லு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருப்பா. நான் என்னோட குக்கிங் வேலை எல்லாத்தையும் வந்து பார்ப்பேன். அப்பப்போ அப்படியே அவளை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். முன்னாடிலாம் வந்து டே டைமில் வந்து தூங்குவான். இப்படி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு குளிக்க வச்சுட்டு ஒரு தடவை வந்து தூங்க வைப்பேன். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் டே டைம் வந்து அவளை தூங்க வைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்கிறா தூங்குறதுக்கு. அப்புறம் தூங்கி எந்திரிச்சு மதியத்துக்கு மேலே தூங்கவே மாட்டேக்கா. டேரெக்டாக வந்து நைட் ஒரு 7:30, 8 அந்த மாதிரி தான் வந்து தூங்குறான். அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதனால நான் என்ன நினச்சிட்டேன்னா, சரி நம்ம மார்னிங் அப்போ தூங்க வைக்க வேண்டாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 18 months ஆயிடுச்சு. அதனால வந்து 1 hour வந்து ஓகே தான். 1 hour ஒரு 2 to 3 hours எடுத்தாங்கனாலே தாராளம் போதும். அதனால வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுத்துட்டு தூங்க வச்சிருவேன். அப்போ வந்து ஒரு 2 to 3 hours வந்து தூங்குவா. அதனால டே டைமில் வந்து தூங்க வைக்க மாட்டேன். விளையாடிட்டே தான் வந்து இருப்பாள். ஃபுல்லாக வந்து விளையாடிட்டு இருக்க மாட்டேன். நான் சமைச்சிட்டு இருந்தேன்னா என்னையும் வந்து நச்சு வச்சுட்டு தான் இருப்பாள். பட் வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணுவா. விளையாடு. என்னது? எங்கே போகிற? குடு மாட்டி தரேன். குடு மாட்டி தரவா? அதை எடுத்துட்டு வா. அந்த பிங்க் கலர் எடுத்துட்டு வா. அதையும் எடுத்துட்டு வா. இந்த கீழே கிடக்கிறதையும் போய் எடுத்துட்டு வா. எங்க போற? டாட்டா. எங்க போற? எங்க போறீங்க? கீழே போறியா? பை பாய். டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போ. ஃப்ளைங் கிஸ். ஆச்சி தாத்தா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அம்மா வந்து தேடிடுச்சு. தேடி மேலே வந்து கொஞ்சம் ஃபீட் எடுத்துட்டு இப்போ வந்து கிறிஸ்மஸ் கேட்டான்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ரைசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து வச்சு கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது ஒரு பவுலை வந்து அவளே எடுத்துகிட்டு வந்து கேட்பாள். அதனால் இப்போ அவள் ரைசன்ஸ் கேட்டனால அதை வந்து வச்சு கொடுத்துருக்கேன். இது வந்து நான் இந்த மாதிரி இந்த பிளாக் ரைசன்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒயிட்டாக நார்மல் ரைசன்ஸ் இருக்கும்ல, அதுவும் வந்து கொடுப்பேன். அதை தவிர வந்து கேஷ்நட் கொடுக்குறேன் அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து புட்டு போட்டு வந்து கொடுப்பேன். மற்றபடி பாதாம், வால்நட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னும் அவளுக்கு கொடுக்கல. நட்ஸ் பவுடராக வந்து கொடுப்பேன். பட் அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஷோக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற நட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேன். இந்த ரைசன்ஸ் வந்து கொடுப்பேன். இல்லைனா கேஷ்நட்ஸ் மட்டும்தான் வந்து கொடுப்பேன். என்ன வேணும்? தண்ணியா? தண்ணி வேணுமா? பாட்டில் எங்கே? நீ இப்போ எடுக்க மாட்டியா? நான் தான் எடுத்து தரணுமா? இந்தா சாப்பிடுங்க மேடம். யா சாப்பிட்டு கிளாஸில் தட்டக்கூடாது. கிளாஸில் தட்டக்கூடாது. ஊச்சிரும் ஊச்சிரும். இங்கே வந்துடும். ஃப்ரூட் எடுத்தா அம்மாவுக்கு. பனானா எடுத்தா.
மித்ரா பனானா எடுத்தா பனானா உன் பாஸ்கெட்லேருந்து பனானா எடுத்தா பனானா பனானா எங்கே இருக்குது பனானா இருக்கா ம் இந்த சைட் திறந்து பாரு இந்த உள்ள பனானா இருக்கா பாரு இது பனானா இல்லை இது கோவா பனானா எடு பனானா எடு பனானா பனானா எடுங்க பனானா எப்படி இருக்கும் பனானா 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 எடு என்னாச்சு இது என்னது எது எடுக்க ஆரஞ்சு இது ஆரஞ்சு இதுதான் பனானா இதுதான் பனானா பனானா ம் என்ன எடுக்க கிரேப்ஸ் எங்கே இருக்குது கிரேப்ஸ் இது என்னது லெமன் 12:30 போல் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வெளியே வச்சு தான் சாப்பிட்ணுன்னு சொன்னனால வெளியே இருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ரைஸில் பருப்பு புடலங்காய் போட்டு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன், துவரம் பருப்பு போட்டு. அப்புறம் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இவள் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கா. நல்லா இருக்கா? இப்போ யார் வருவா கொஞ்ச நேரத்தில்? அண்ணனும் வந்தாச்சுடா. அண்ணன் வந்தாச்சு. அண்ணன் வரான் பாரு. அண்ணன் வந்தாச்சு. இப்போ வந்துடுவான் அண்ணன். யார் வரா மித்ரா? வருவான். இப்போ உள்ள காரில் வந்துடுவான். சரியா? அண்ணா கூப்பிடு. வருவான் இப்போ. வரானா பாரு. மித்ரா யார் அது? ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துறான் எனக்கு. ஓ அண்ணனா அது ஓ அண்ணனா? மாறன் ஹாய். 3 hours நல்லா தூங்கிட்டு மேடம் இப்போ தான் எந்திரிச்சு வாராங்க. என்னை கேட்ச் பண்ணுறதுக்கு குடுன்னு வாரா. நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனீங்களா? ஏம்மா அண்ணன் எங்க? தூங்கி எழுந்துச்சி வந்தோடனே ஒருக்கா ஃபீட் பண்ணணும். அதுக்கு தான் பூனை மாதிரி என் பின்னாடியே வரது. இப்போ ஸ்நாக்ஸ் டைம். இந்த ஸ்நாக்ஸுக்கு பனானா தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உனக்கு தான் சாப்டர். இது எங்கள் ஊரில் மட்டி பழம்னு ஒரு பனானா கிடைக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மற்ற ஊரில் கிடைக்குமா, என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த பனானா தான் கொடுப்போம். ஈஸியாக டைஜஸ்ட்டுமே ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி அவளுக்கு ஸ்நாக்ஸ் ஆகிட்டு கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கா? சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வெளியே கிளம்பியாச்சு. இன்கேஸ் வெளியே போகலை அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து விளையாடுவா. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி அக்கா வீட்டில் அம்மா ஒயரு, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த ஒயரை ப்ளக்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்கன்னு. ஏன்னா இந்த கிட்ஸ் எப்போ எடுத்து வாயில் வைப்பாங்கன்னு தெரியாது. அக்கா வீட்டில் டின்னர் சாப்பிட்றதுக்கும் கூப்பிட்ருக்கா. கொரியன் பார்பிக்யூ பண்ணுறேன் அப்படின்னு. ஒர்க் இருக்குது வரலன்னு, ஆனால் வந்தே தீரணுன்ட்டா. அதனால் அதுக்கும் போக வேண்டியது இருக்கனால மித்ரா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் மித்ராவோட காஸ்டியூம். இங்கே பாரு, ட்ரெஸ்ஸை கட்டுங்க. இன்றைக்கி மேடம் நல்லா ஹிப்பெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ் பார்த்த உடனே எனக்கும் சுதனுக்கும் பிடிச்சிருச்சு. ரிலையன்ஸில் தான் எடுத்திருந்தோம். மித்ரா பாய் போலாமா? பா டாட்டா. ஷூஸ் எங்கே? ஷூ எடு போ. எங்கே இருக்குது? கபோர்டுக்குள்ளே இருக்கா? எடுத்துட்டா? எடு ஷூ எடு. ஷூ எங்கே இருக்கு? ஷூ காணும். இங்கே உள்ளே இருக்கு. இது இல்லை, இது யாருக்கு ஷூ? பா மேட்ச் இல்லை இந்த ட்ரெஸ்க்கு. சரி பரவாயில்ல, இதையே போடுவோம்னா. ஷூ போடுவோமா? உட்கார். யாருக்கு ஷூ இது?
இது யாருக்கு ஷூ? இதோட வந்து நான் மித்ராவோட இந்த டே இன் மை லைஃப் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் போயிட்டு அதெல்லாம் ரொட்டீனாக வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் அந்த ஈவினிங்க்கு மேலே இருக்கக்கூடிய அவளோட ரொட்டீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாள் வெளியே போகாமல் வீட்டில் இருப்போம்ல, அன்றைக்கி வந்து உங்களுக்கு அதை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து அப்படியே ஷாப்பிங் போயிட்டு அக்கா வீட்டில் போய் டின்னர் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய். நீ பாய் சொல்லு. ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு எல்லாத்துக்கும்.